வணக்கம். இப்போது நான் சொல்ல போகிறது எல்லாமே உண்மையான ஒரு விஷயம். ஃபுல்லாக பாருங்கள். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் சார் அவர் அம்மாவை பற்றி நேற்று பேசியிருப்பேன். என்னான்னு, புண்ணியவதி ஷோபா அம்மா மாடல் ஆட்சி. அவர் அப்பா ஒரு படத்தில் அவருடைய விஜய் சாருடைய முதல் படம்னு நினைக்கிறாங்க. அதில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு என்னன்னா, ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆடி புட்டா அடங்கிடுவ மனிதா, அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறா, ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆணவத்தில், அதிகாரத்தில் மக்களை பதம்படுத்துகிற ஒரு மனிதனுக்காக பாடுற பாடல். அப்புறம் இன்னொன்று, நான் யார் பேசினாலும் உடனே பார்த்து நன்றி சொல்வேன். இந்த சுகாஷினி மேடம் ஏற்கனவே நன்றியை சொல்லியிருக்கேன். அவங்க வீடியோ மறுபடியும் பார்த்தேன். அதாவது அடுத்தவங்க திட்டினா கூட அவங்க மேலே கூட கோவப்படாத ஒரு முதலமைச்சர். இப்படி ஒரு முதலமைச்சர் கிடைச்சதுக்கு நாங்களாம் கொடுத்து வச்சுருக்கோம். அவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க இப்படி ஒரு முதலமைச்சர் கிடைச்சதுக்கு நாமெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருப்பேன். விஜய் சார், உங்களுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, பக்கத்து மாநிலங்களிலும் நிறைய நல்ல பேர்கள் இருக்குது. அப்படி ஒரு சமயம் பிரதமராக வாய்ப்பு ஏற்பட்டால் தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களை மறந்திடாதீர்கள் என்று கூறியிருப்பேன். ஆனால் அதற்கு ஏற்ற மாதிரி இந்த கரூர் பிரச்சனைக்காக பேசியதை ஒரு அம்மா பேசியிருக்கார். அந்த மாதிரி என்ன சொல்லுது, விஜய் சார் கரூர் பிரச்சனை பேசிச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஏதோ ஒரு சிவன் கோயில், அங்கே சிவனுடைய அடியார்கள்லாம் பூஜை பண்ணுறதுக்கு ஏதோ இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது கொஞ்சம் வசதி செய்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அது ஓகே. அடுத்தப்பில் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்தப்பில் நீங்கள் பிரதமராக ஆகணும், அது என் ஆசை. ஆமாம், அவர் பிரதமர் ஆகிட்டா தமிழ்நாட்டை யாருமா காப்பாற்றுவாங்க? தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ கஷ்டத்தில், எவ்வளோ துன்பத்தில் இருந்து வெளியே போயிருக்காங்க தெரியுமா? நான் 2004 2005 சரியான ஞாபகம் இல்லை, ஒரு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இவர் இப்படி தான் வருவார், இப்படி தான் சிஎம் ஆவார், இந்தளவுக்கு புகழ் பெறுவார்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதான் பார்க்க போனேன், பார்க்க முடியல, வந்துட்டேன். இப்போது அன்றைக்கி என்னுடைய பேத்தி கிருஷ்ண வேஷம் போட்டாங்க, அதை கூட பார்க்காம நான் அங்கே போனேன். அதுதான் என் பேத்தி அதை கவனித்து எலெக்ஷன் அப்போது இந்த டிவியில் வந்து விஜய் சார் வந்து, நான் வரேன் உங்கள் விஜய் அப்படின்னு சொன்னதை என் பேத்தி பார்த்து டிவியில் சொல்லிச்சு. எவ்வளோ விஷயம் இருக்குது. அவர் தமிழ்நாட்டில் என்றைக்கும் முதல்வராக இருக்கணுமா, அதுதான் நமக்கு நல்லது. நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு சூப்பர் நல்ல முதல்வர். எப்பயும் நான் சொல்லியிருப்பேன், விஜய் சார் சூப்பர்னு. பாருங்கள், அந்த வீடியோலாம் கொஞ்சம் போடுறேன், பாருங்கம்மா. நமக்கு ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தமிழக முதல்வரே சூப்பர்.